டே ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். காவலர் மற்றும் சார்பு ஆய்வாளர் பணிக்கான தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீரின் ஒளிவிலகல் எண். நீரின் ஒளிவிலகல் எண் ஆப்ஷன் பி 1.33. செகண்ட் கொஸ்டின், உலக ஓசோன் தினம். உலக ஓசோன் தினம் ஆப்ஷன் டி செப்டம்பர் 16. பத்ராவளி கடல் பாலம் அமைந்துள்ள இடம். பத்ராவளி கடல் பாலம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் பி மும்பை. தமிழகத்தில் காற்றாலைகள் அமைந்துள்ள இடங்கள். தமிழகத்தில் காற்றாலைகள் அமைந்துள்ள இடங்கள் ஏ கயத்தாறு பல்லடம், பி ஆரல்வாய்மொழி, சி குடிமங்கலம். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இங்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து விடைகளுமே சரியானது. பொறுத்துக. அறிஞர் அவர்களுடைய காலங்கள் கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணிய பாரதி 1882 1921. சி வையாபுரி 1891 1956. பாரதிதாசன் 1891 1964. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. பார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. பார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1939. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூரில் சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற நாள். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூரில் சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற நாள் ஆப்ஷன் பி 5/2/1922. நீர் நமது, நிலம் நமது, வனம் நமது என்ற முழக்கத்தின் மூலம் பழங்குடியின மக்களிடம் கிளர்ச்சியை ஏற்படுத்தியவர். நீர் நமது, நிலம் நமது, வனம் நமது என்ற முழக்கத்தின் மூலம் பழங்குடியின மக்களிடம் கிளர்ச்சியை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் பி பிர்சா முண்டா. பாளையக்காரர்களை போலிக்கார் என்று அழைத்தவர்கள். பாளையக்காரர்களை போலிக்கார் என்று அழைத்தவர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ஆங்கிலேயர். பிரம்மஞான சபை எங்கு நிறுவப்பட்டது? பிரம்மஞான சபை எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் சி அமெரிக்கா. வாக்கியம் 1, தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றது. வாக்கியம் 2, தொல்காப்பியத்தின் 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த சார்லஸ் உட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த சார்லஸ் உட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1854. ஹண்டர் கல்விக்குழுவை நியமித்தவர். ஹண்டர் கல்விக்குழுவை நியமித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு. சரக்கு மற்றும் சேவை வரியின் அடுக்குகள். சரக்கு மற்றும் சேவை வரியின் அடுக்குகள் 0%, 5%, ஆப்ஷன் பி 12%, 18%, ஆப்ஷன் சி 28%. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பது. விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பது ஆப்ஷன் பி பணவாட்டம். மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் சூரத் மாநாட்டின் அதாவது 1907 பிரிந்த பின் எந்த மாநாட்டில் இணைந்தனர்? மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் சூரத் மாநாட்டின் பிரிந்த பின் எந்த மாநாட்டில் இணைந்தனர் அப்படின்னா ஆப்ஷன் பி லக்னோ மாநாடு 1916. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ராஜாஜி. மாநில அவசர நிலையினை அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் வரை அமல்படுத்த முடியும்? மாநில அவசர நிலையினை அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் வரை அமல்படுத்த முடியும் அப்படின்னா ஆப்ஷன் பி 3 ஆண்டுகள். மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1950. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முக்தி மோட்சா கட்சியின் சின்னம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முக்தி மோட்சா கட்சியின் சின்னம் ஆப்ஷன் சி வில் அம்பு. பொறுத்துக. தேசிய விமானப்படை தினம் அக்டோபர் 8.
தேசிய கடற்படை தினம் டிசம்பர் 4. தேசிய ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் 7. சரியான விடை ஆப்ஷன் பி 2, 3, 1. வாக்கியம் 1. முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். வாக்கியம் 2. அக்பருடைய தீன் இலாஹி அதாவது தெய்வீக நம்பிக்கை மற்றும் சுல்-இ-குல் அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை அவரின் சமய சகிப்புத்தன்மையை எடுத்து இயம்புகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி. வாக்கியம் 1, 2 சரி. துர்காபூர் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எந்த நாட்டின் உதவியுடன் அமைக்கப்பட்டது? துர்காபூர் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எந்த நாட்டின் உதவியுடன் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் சி இங்கிலாந்து. பொறுத்துக. வெள்ளி புரட்சி. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டை. வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது பருத்தி. சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி தக்காளி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சி பால். சரியான விடை ஆப்ஷன் சி 5, 4, 3, 2, 1. போலன் கணவாய் எங்கு அமைந்துள்ளது? போலன் கணவாய் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி பாகிஸ்தான். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுவது. கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மாஞ்சாரல். புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம். புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் ஆப்ஷன் பி லப்பாசோ. கடற்கரைகள் மற்றும் அது காணப்படும் இடங்களை கொண்டு சரியாக பொறுத்துக. ஜூஹு கடற்கரை மும்பை. மெரினா கடற்கரை சென்னை. பூரி கடற்கரை ஒடிஷா. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. ஆப்பிள் தீவு என்று அழைக்கப்படும் தீவு. ஆப்பிள் தீவு என்று அழைக்கப்படும் தீவு ஆப்ஷன் டி டாஸ்மேனியா. ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் அதாவது அமுல் எந்த துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் எந்த துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆப்ஷன் சி கூட்டுறவுத்துறை. அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ள அலோகங்களுள் சரியானது. அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ள அலோகங்களுள் சரியானது ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின். அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. வாக்கியம் 1. புவியின் வளிமண்டலம் சூரிய கதிர்வீசலை விட புவி கதிர்வீசலால் தான் அதிக வெப்பம் அடைகிறது. வாக்கியம் 2. வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இதனை வெப்ப குறைவு வீதம் என்று அழைப்பர். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யப்படும் இடம். தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யப்படும் இடம் ஆப்ஷன் பி நெய்வேலி. ரத்தம் சிவப்பாக இருக்க காரணம். ரத்தம் சிவப்பாக இருக்க காரணம் ஆப்ஷன் ஏ ஹீமோகுளோபின். மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை. மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி 30. அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ள அலோகங்களுள் சரியானது. அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ள அலோகங்களுள் சரியானது ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு இன்றியமையாத தனிமங்களின் எண்ணிக்கை. தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு இன்றியமையாத தனிமங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி 16. கிளைகாலிஸ் பற்றிய தகவல்களில் சரியானது. 1. ஒரு மூலக்கூறு குளுக்கோஸானது 6 கார்பன் 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக அதாவது 3 கார்பன் பிளக்கப்படும் நிகழ்ச்சியாகும். சைட்டோபிளாசத்தில் நடைபெறும். 3. காற்று மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவானது. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3 சரி. இங்கு கொடுத்திருக்கக்கூடிய 3 கருத்துக்களுமே சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஹேரியோகைனசிஸ் அதாவது உட்கரு பகுப்பு வகைகள். புரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீலோ நிலை. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. மரத்தின் உள்வெட்டு தோற்றத்தில் காணப்படும் வளையங்களின் எண்ணிக்கை கொண்டு காலத்தை கணக்கிடும் முறை. மரத்தின் உள்வெட்டு தோற்றத்தில் காணப்படும் வளையங்களின் எண்ணிக்கையை கொண்டு காலத்தை கணக்கிடும் முறை. ஆப்ஷன் ஏ டென்ட்ரோ காலக்கணிப்பு. தூரிகை எல்லை எபித்திலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? தூரிகை எல்லை எபித்திலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி தொண்டை. இரத்த சிவப்பணுக்களுக்கு டேஸ் என்று பெயர். இரத்த சிவப்பணுக்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எரித்ரோசைட். உயிருள்ள செல்களால் ஆனவை. உயிருள்ள செல்களால் ஆனவை கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, பாரன் கைமா. சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி, அதாவது கோலன் கைமாவும் பாரன் கைமா. ஒளியானது ஒரு வினாடிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறது? ஒளியானது ஒரு வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி 3 லட்சம். லென்ஸின் திறன். லென்ஸின் திறன் ஆப்ஷன் பி டயாப்டர். ஆக்சிஜனை திரவமாக்க தேவைப்படும் குறைந்த வெப்பநிலை. ஆக்சிஜனை திரவமாக்க தேவைப்படும் குறைந்த வெப்பநிலை ஆப்ஷன் சி 118 டிகிரி செல்சியஸ். அமெரிக்கா ஜப்பானின் குரோஷிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர். அமெரிக்கா ஜப்பானின் குரோஷிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர் ஆப்ஷன் ஏ லிட்டில் பாய். கருப்பு வைரம். கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ நிலக்கரி. நெக்ஸ்ட் உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு. உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆண்டிமனி, போரான், ஆர்சனிக், சிலிக்கான். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த மாவட்டம். இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த மாவட்டம் ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் ஆப்ஷன் பி பி ரங்கையா. அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர். அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய 3 முக்கிய தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி சௌகத் அலி. தென்னாட்டின் ஜான்சி ராணி. தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி அஞ்சலை அம்மாள். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி 1939 1945. இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை ஏற்படுத்திய இயக்கம். இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை ஏற்படுத்திய இயக்கம் ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம். மடோனா கன்னிப்பெண்ணும் குழந்தையும் என்ற ஓவியத்தை வரைந்தவர். மடோனா என்னும் ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ரஃபேல். சங்ககால தமிழ் சமூகத்தில் பூசாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சங்ககால தமிழ் சமூகத்தில் பூசாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அந்தணர்கள். நைல் நதி உற்பத்தியாகும் இடம். நைல் நதி உற்பத்தியாகும் இடம் ஆப்ஷன் ஏ விக்டோரியா ஏரி. பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு. பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1854. முதன்மை காரணிகள். முதன்மை காரணிகள் ஆப்ஷன் சி நிலம், உழைப்பு. இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது. இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண்களின் சராசரி ஆயுட்காலம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண்களின் சராசரி ஆயுட்காலம் ஆப்ஷன் டி 68.33 ஆண்டுகள். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம்.
2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி 7வது சட்ட திருத்தம். குடியரசுத் தலைவர்களுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் சரியானது. குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் சரியானது: 1 இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 2 35 வயது முடிவடைந்தவராக இருக்க வேண்டும், 3 மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்றவர். ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்றவர் ஆப்ஷன் ஏ ஜான் எஃப் கென்னடி. விரைவு அதிரடிப்படை ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் RAF என்பது எதனுடைய சிறப்பு பிரிவாக செயல்படுகிறது? விரைவு அதிரடிப்படை என்பது எதனுடைய சிறப்பு பிரிவாக செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ மத்திய ரிசர்வ் காவல் படை. சர்வதேச நுகர்வோர் தினம். சர்வதேச நுகர்வோர் தினம் ஆப்ஷன் ஏ மார்ச் 15. எல்லைக்கோடு நாடு கொடுத்துருக்காங்க. 10 டிகிரி கேனல், அந்தமான் நிக்கோபர், ரெட் கிளிஃப், இந்தியா பாகிஸ்தான். 38ஆம் பாரலல் வட தென்கொரியா. 49ஆம் பாரலல் அமெரிக்கா கனடா. சரியான விடை ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. தன்னைத்தானே மிகவும் வேகமாக சுற்றும் கோள். தன்னைத்தானே மிகவும் வேகமாக சுற்றும் கோள் ஆப்ஷன் சி வியாழன். உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம். உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் ஆப்ஷன் டி ரூப அல் ஹாலி. ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ வெனிசுலா. இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக மாநிலங்களுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக மாநிலங்களுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். வங்காளதேசத்துடனான இந்திய எல்லையின் நீளம். வங்காளதேசத்துடனான இந்திய எல்லையின் நீளம் ஆப்ஷன் டி 4156 கிலோமீட்டர். சுகாதாரம், பல்கலைக்கழகங்கள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகள் அல்லது நிர்வாகிகளை உள்ளடக்கிய துறை. சுகாதாரம், பல்கலைக்கழகங்கள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகள் அல்லது நிர்வாகிகளை உள்ளடக்கிய துறை எந்த துறை அப்படின்னா ஆப்ஷன் டி 5ஆம் துறை. நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் இம்மூன்று கோளங்களும் சந்திக்கும் இடத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளதால் இப்பகுதி உயிர்கோளம் எனப்படுகிறது என்று கூறியவர். நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் 3 கோளங்களும் சந்திக்கும் இடத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளதால் இப்பகுதி உயிர்கோளம் எனப்படுகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ஆர்தர் ஹோம்ஸ். தாவரங்களில் காணப்படும் நீரில் நீராவி போக்கின் மூலம் இழக்கப்படும் நீரின் அளவு. தாவரங்களில் காணப்படும் நீரில் நீராவி போக்கின் மூலம் இழக்கப்படும் நீரின் அளவு ஆப்ஷன் சி 99%. வறண்ட பாலை மண்ணில் விளையும் பயிர்களில் சரியானது: 1 திணை வகைகள், 2 பார்லி பருத்தி, 3 சோளம், 4 பருப்பு வகைகள். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. வாக்கியம் 1 கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்றுகள் மழை பொழிவை தருகின்றன. வாக்கியம் 2 நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்றுகள் வறட்சியான வானிலையை உருவாக்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. ஆனைமுடி சிகரத்தின் உயரம். ஆனைமுடி சிகரத்தின் உயரம் ஆப்ஷன் டி 2695 மீட்டர். மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவர். மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆளுநர். ஊழல் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஊழல் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1988. உலகிலேயே மிக அதிக முட்டைகள் கொடுக்கும் கோழி இனம். உலகிலேயே மிக அதிக முட்டைகள் கொடுக்கும் கோழி இனம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ
வெள்ளை லெகான். குரோமோபிளாஸ்டில் காணப்படும் நிறமி கரோட்டின் ஆரஞ்சு நிற நிறமி, சாந்த்ரோஃபில் மஞ்சள் நிற நிறமி. சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2 சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டுமே சரியானது. WBC இரத்த வெள்ளையணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? WBC இரத்த வெள்ளையணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆப்ஷன் பி லியூகோசைட்டுகள். பூஞ்சிகளின் வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர்? பூஞ்சிகளின் வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ W மார்டின். உயிரினங்களில் மிகச்சிறிய வைரஸ்? உயிரினங்களில் மிகச்சிறிய வைரஸ் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சாட்டலைட் வைரஸ். குரோமோசோமின் இறுதி பகுதி அல்லது நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குரோமோசோமின் இறுதி பகுதி அல்லது நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ டீலோமியர். வாக்கியம் 1 புரோட்டோசைலம் மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் காணப்படுவது உள்நோக்கிய சைலம், அதாவது என்டார். வாக்கியம் 2 புரோட்டோசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் மெட்டாசைலம் மையத்தை நோக்கியும் காணப்படுவது வெளிநோக்கிய சைலம், அதாவது எக்ஸால். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. ஷூமேக்கர் லெவி 9 என்பது? ஷூமேக்கர் லெவி 9 என்பது ஆப்ஷன் சி வால் நட்சத்திரம். காற்றில் 20 டிகிரி செல்சியஸில் ஒளியின் திசைவேகம்? காற்றில் 20 டிகிரி செல்சியஸில் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் ஏ 343 மீட்டர் பை வினாடி. கழுதைத்திறனின் மதிப்பு? கழுதைத்திறனின் மதிப்பு ஆப்ஷன் ஏ 250 வாட். கணினி சிப்புகள் தயாரிப்பில் பயன்படுவது? கணினி சிப்புகள் தயாரிப்பில் பயன்படுவது ஆப்ஷன் பி சிலிக்கான். வாக்கியம் 1 பெட்ரா என்பதன் பொருள் பாறை. வாக்கியம் 2 ஓலியம் என்பதன் பொருள் எண்ணெய். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. அயனியாக்கும் ஆற்றலின் வரிசை? அயனியாக்கும் ஆற்றலின் வரிசை ஆப்ஷன் பி. ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவிய ஆண்டு? ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவிய ஆண்டு ஆப்ஷன் சி 1611. 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர்? 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பரிதிமாற் கலைஞர். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்? சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா ஆப்ஷன் சி குடியரசு. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர்? மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜோசப். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.